राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास महाराज की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय मूर्ति की जय। வாழ்க்கை அழகான பக்கங்கள் உடைய ஒரு புஸ்தகம். இது ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசான விஷயங்கள். அதே மாதிரி போர் அடிக்கிற மாதிரி ரொட்டீனா எதுவும் கிடையாது. சில விஷயங்கள் தான் ரொட்டீன். பசிக்கிறது, தாகம் எடுக்கிறது, சாப்பிட்றது, மூச்சு இழுத்து விடுறது, இதெல்லாம் தான். மற்றபடி ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கை புதுசு. முதல்ல இது பழக்கத்தில் கொண்டு வாங்க. இன்று புதிய வாழ்க்கை. அதே மனிதர்கள், அதே ஆஃபீஸ், நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லலாம். எல்லாம் இருக்கட்டும். நீங்க தூங்கி எழுந்து அடுத்த நாள் வாழ்க்கையை தொடங்கும் பொழுது அது புதிய வாழ்க்கை தான். நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒன்று ஈஸியாக கிடைக்கிறது, ஒன்று ரொம்ப நாளாக பழக்கமாக இருக்கு அப்படின்னா அதில் ஒரு அஸ்ரத்தை, ஒரு அலட்சியம் வந்துடும். எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு போரிங், இல்லாட்டி என்ன ரொட்டீன் இது அப்படின்னு புலம்புறதுக்கு காரணம். யோசிச்சு பாருங்க. ஒரு புது ஊருக்கு போறோம். நம்ம ஊர்ல இருக்க மாதிரி ரோடுகள் அங்கேயும் இருக்கும். கூட்டமா இருக்கும், இல்லாட்டி கூட்டம் இல்லாம இருக்கும். இயற்கை காட்சி எல்லாமே இருக்கு. அது புதுசா பார்க்கறதுனால அதை பெருசா கொண்டாடுறோம். இப்ப நம்ம எங்கேயாவது வேற ஊருக்கு போகும்போது வான்னு பார்ப்போம். அந்த ஊருக்கார நம்ம ஊருக்கு வந்தா வான்னு பார்ப்போம். அதே நம்ம எந்த விஷயங்கள்லாம் அந்த ஊர்ல வான்னு பார்க்குறோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஊர்ல இருக்கவா கவனிக்க கூட மாட்டா. அதுக்கு ஒரு பெரிய விலை கூட இருக்காது. தோட்டத்து முல்லைக்கு மனமில்லைன்னு சொல்லுவா. நம்ம தோட்டத்துல ஒரு முல்லை இருக்குன்னா அதுக்கு ஒரு பெரிய வாசனையா நமக்கு தெரியாது. அப்ப நம்முடைய மனசு, நம்முடைய புத்தி, நாம் வாழ்க்கையை இல்லாட்டி நம்முடைய ரொட்டீனை அணுகக்கூடிய விதம். திரும்ப திரும்ப நம்ம மனசுதான் காரணம். இந்த மனசை எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும். என்ஜாய், அதுதான் ரகசியம்.
குருஜி அம்மா சொல்லுவா, சரிடா இன்னைக்கு நல்ல தடபுடலான விருந்து கிடைச்சது, சரி என்ஜாய் பண்ணு. நாளைக்கு அதே தான் கிடைக்கும்னு எதிர்பார்க்காத, கிடைச்சா ஓகே. கிடைக்கல, பழைய சாதம் தான் கிடைக்கிறதா, அதுவும் தெய்வத்தின் அருள் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள பழகு அப்படின்னு சொல்லுவார்கள். கரெக்டா? நிஜமாவே அது ஒரு சுகம். குரு நம்முடைய வாழ்க்கையை நாம அர்த்தமுள்ளதாக வாழ சொல்லி கொடுக்கிறார். ஒரு நாளை போல கமிட்மெண்ட் இருக்கு, ஒரு நாளை போல ஒரு சவால் இருக்குன்னா வாழ்க்கை போர் அடிக்காது, ஓடிண்டே இருப்போம். நிஜமாவே நமக்கு நிறைய பேர் போர் அடிக்கிறதுன்னு சொல்றவெல்லாம் கவனிச்சு பார்த்தாலும் பெரிய கமிட்மெண்ட் இல்லை, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, பெரிய சேலஞ்சஸ் இல்லை வாழ்க்கையில. அதான் உண்மை. சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி யாருக்கும் ஒன்றும் போர் அடிக்கிறது இல்லை. கவனிச்சு பாருங்க, நம்ம மனசு இருக்கே ரொம்ப ட்ரிக்கி. எஸ், ரொம்பவே ட்ரிக்கி. ஸோ அதுக்கு தான் பக்தி, அதுக்கு தான் சத் சங்கம், அதுக்கு தான் ஆன்மீகம், எல்லாமே அதுக்காகத்தான். புரியுறதா? பக்தி அனுபவம் அப்படின்னு வரும்பொழுது எப்பொழுதுமே கண்கள்ல ஆனந்த கண்ணீர், எப்பொழுதுமே மயிர்கால்கள் குத்தின்றிருக்கிறது, எப்பொழுதுமே தொண்டை தழுதழுக்கிறது. இதுதான் பக்தியின் மிக உயர்ந்த ஒரு பாவம்னு நாம வச்சுட்டோம். நீங்க பாகவதத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் கோபால குழந்தைகள் இருப்பா இல்லையா, மாடெல்லாம் மேய்க்க போவா இல்லையா கிருஷ்ணனோட, அவர்கள்லாம் எப்பயுமே தொண்டை தழுதழுத்து கண்கள்ல கண்ணீர் வைய கையை கூப்பிண்டு கிருஷ்ணனை தொழுதார்கள், ஸ்தோத்திரம் செய்தார்கள்னு கிடையாது. இப்போ துருவஸ்துதி, பிரஹ்லாத ஸ்துதி, குந்தி ஸ்துதி, பீஷ்மஸ்துதி மாதிரி கோபாலஸ்துதின்னு ஒன்று கிடையாது. கோபால குழந்தைகள் கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸு பெருசா கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணார்கள் அப்படின்னு இல்லை. கரெக்டா? அப்ப அவனோட சிரிக்கிறது, விளையாடுறது, ஆடுறது, பாடுறது, அவனை என்ஜாய் பண்றது, இதுவும் அனுபவம் தானே. சத்யபாமா ஸ்துதின்னு இல்லையே பாகவதத்துல. 16,108 ஸ்திரீகள் கிருஷ்ணனோட பத்னிகள், அவ யாரும் கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணார்கள் அப்படின்னு ஸ்துதி இல்லை. பட் எவ்ரிஒன் என்ஜாய்டு கிருஷ்ணா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான பக்தி அனுபவம். புரியுதா? பக்தி அனுபவத்தை நீங்க அப்படி ஓப்பனா வச்சுக்கோங்க, அப்பதான் சூப்பரா இருக்கும். நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு வட்டம் போட்டு இதுக்குள்ள வர்றதுதான் பக்தி அனுபவம்னு வச்சுட்டேன்னா சரி வராது. ஓகேவா? சமர்த்த ராமதாசர் இந்த பக்தி அனுபவத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா கொண்டு போய் சேர்க்கிறார். பாக்காபாயி, வேணாபாயி அவளுக்கு ஒரு விதமா, உத்தவ், கல்யாண் சுவாமி இவாளுக்கு இன்னொரு விதமா, தன்னுடைய அம்மாவுக்கு கண் பார்வையை கொடுத்து ராமராயாவை பார்க்க வைக்கிறது, அதுதான் பெருசா சொல்ற. அவளுக்கு அந்த அனுபவம். கரெக்டா? ஆதிசங்கர பகவத் பாதம் எடுத்துக்கோங்களேன், அவருடைய கிரந்தங்கள்லாம் அவ்வளவு பெருசு, அவ்வளவு பிரம்மஞானம். ஆனா அவருடைய அம்மாவுக்குன்னு வரும்பொழுது அவர் இந்த விஷயங்கள் எல்லாம் பெருசா போதிச்சாரா, சொல்லிக் கொடுத்தார்.
ரெடி அந்த லெவலுக்கு அம்மா அதெல்லாம் இல்லை. அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டார், சனாதன தர்மத்துக்காக எல்லா கர்மாவும் பண்ணார். அம்மாவுக்கு மரண காலத்தை தன் பிள்ளை அங்கே இருக்கணும்னு இருந்தது. வந்தார், அம்மாவுக்கு சூப்பர் அனுபவம் கொடுத்தார். வைகுண்டமா கைலாசமானு சாய்ஸ் காமிச்சார். அம்மா வைகுண்டம் அப்படின்னு செலக்ட் பண்ணா வைகுண்டத்துக்கு அனுப்புறார். சிம்பிள் அனுபவம் ஆரியாம்பாளுடையது. நீங்க பாகவதத்துல அஜாமிலன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு தொண்டை தழுதழுத்தது, கண்ணீர் மல்கி இருந்தான், அப்படிலாம் இல்லை. வேதமெல்லாம் சொல்லிட்டு இருந்தான், பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். 88 வயசு ஆயிடுறது. யமதூதர்களை பார்க்கறான், பயத்துல கத்துறான், பிள்ளைய நினைச்சு கத்துறான். யமதூதர்களை தடுக்கிறா, விஷ்ணு தூதர்கள் வந்துட்டார்கள். அப்ப அவர்களுக்குள்ள நடக்கக்கூடிய உரையாடலை கேட்கிறான். அப்ப நாராயண நாம மகிமை புரியறது. அதன் பிறகு எல்லாத்தையும் விட்டுட்டு கங்கை கரைக்கு போறான், தபஸ் பண்றான். திரும்பியும் விஷ்ணுதூதர்கள் வரார்கள், பகவான் இடத்துல ஐஷண்டு போறார்கள். இது ஒரு அனுபவம் தானே வாழ்க்கையில, பியூட்டிஃபுல் அனுபவம், ரைட்? யமதூதர்கள், விஷ்ணு தூதர்கள், இவாளுடைய கான்வர்சேஷன், கரெக்ட்? ஸோ உங்க அனுபவத்தை கொண்டாடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம், சரியா? இப்ப சமர்த்த ராமதாசர் விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவத்தை பிரத்யேகமா கொண்டு போய் கொடுக்குறா, அவங்களை அந்த பக்குவப்படுத்த. இப்ப சத்ரபதி சிவாஜிக்கு என்ன? தேசத்தை முகலாயர்களிடத்திலிருந்து விடுவிக்கணும். அவனுக்கு அதுதான் லட்சியம். அவனோட மைண்ட் ஃபுல்லா அதான் இருக்கு. ஏன்னா ஜீஜாபாயி அப்படிதான் அவனை வளர்த்திருக்கா. ஸோ அவனுக்கு தெய்வீகம்னா என்ன? முகலாயர்களை ஜெயிக்கிறது, நம்முடைய ஹிந்துக்களை கஷ்டங்கள்ல இருந்து மீட்கிறது, இந்து சாம்ராஜ்யத்தை. அவனுடைய தெய்வ அனுபவம்ன்றது இதுதான். ஒரு வித்தியாசம் பார்த்துக்கோங்க. இப்போ வேணாபாயினுடைய தெய்வ அனுபவம் என்ன இருந்தது? நல்லா கவனிச்சு பாருங்க. ஸ்ரீராம நவமி உற்சவம் நல்லபடியாக நடக்கணும், என் உடம்பு முடியாமல் இருக்கு. இதுதானே வேணாபாயினுடைய முக்கியமான அனுபவமா இருந்தது, கரெக்டா? நல்லா கவனிச்சு பாருங்க. ஸோ இது ஒரு அனுபவம். சத்ரபதி சிவாஜியினுடைய அவனுக்கு கடுதா செய்திருக்காரு இல்லையா? நேற்று கூட சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, கோடிங் அண்ட் டீ கோடிங். நேற்று கூட ஆரம்பிச்சோம். நானா வஸ்திரே நானாபூஷணே ஏனே ஷரீர சிங்காரணே விவேகே விசாரே ராஜகரணே அந்தர சிங்காரிஜே. நல்ல வஸ்திரபூஷணம் எல்லாம் அலங்காரம் பண்ணலாம்டா, ஆனா உள்ளுக்குள்ள விவேகமும் விசாரமும் வேணும்டா. அதுதான் அந்தரங்கத்திற்கான அழகான சிங்காரம். உள்ள பி ஸ்ட்ராங், பி காஷியஸ். தஸ்மாத் ஜாக்ரத ஜாக்ரத ஷரீர சுந்தர சதேஜ வஸ்திரே பூஷணே கேலே சஜ்ஜ அந்தரீனஸ்தாம் சாதுர்ய பீஜ கதாபி சோபா ந பவே. சரீரம் நல்ல அழகா சுந்தரமா இருக்கட்டும். முதல்ல சரீரத்துக்குரிய அலங்காரத்தை சொன்ன, சரீரத்துக்குரிய அலங்காரங்கள் அடுத்து சொல்ற. சரீரம் சுந்தரமா இருக்கு, நல்ல தேஜஸா இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி வஸ்திரபூஷணங்கள்லாம் இருக்கு. ஆனா ஒரு சரீரம் இருக்கு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய அலங்காரம் மட்டுமே அதனுடைய சுகத்தை கொடுத்துருமா? வெளியில நல்ல ஒரு 50 பவுண்ட் நகை போன்று இருக்கா, பதிக்கும் பொழுது அந்த நகை ஒன்றும் சுகம் தராதில்ல. ஒண்ணு வியாதி வரும் பொழுது இந்த நகைகள்னால சரீரத்தை காப்பாற்ற முடியாது, கரெக்டா? சரீரமே தன்னை காப்பாற்றிக்கணும். எப்படி காப்பாற்றிக்கணும்? அது உள்ளுக்குள்ள அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது உள்ளுக்குள்ள
சரீரத்துக்குள்ள ஒரு வியாதி வந்தா எதிர்த்து போராடக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள இருந்தாதான் சரீரத்தினாலே போராட முடியும். கரெக்டா? அப்ப நீ ராஜா, எனக்கு வீரம் இருக்கு, என்கிட்ட வாள் இருக்கு, நான் நல்லா சண்டை போட, அது மட்டும் போதாது. சில சந்தர்ப்பங்கள்ல உள்ளுக்குள்ளேயும் சில ஆயுதங்கள் வச்சுருக்கணும் ரகசியமாக. என்ன அழகு பார்த்துக்கோங்க, என்ன பியூட்டிஃபுல்லா ஒரு கோடட் லெட்டர், ரைட்? ஸோ அதனால இப்படி சொல்லிட்டே வராரா. அதுக்கப்புறமா ஒரு குணங்களை பத்தி சொல்ற மாதிரி சொல்ற. துண்ட ஹேகாட கठोर वचनी अखंड थोले साभिमानी न्याय नीति अंतकर्णी गेणार नाही. அதாவது குணங்கள்லையும் ராஜச குணம், தாமச குணம், சாத்வீகம் எல்லாம். சில பேர் எப்பொழுதுமே ராஜசத்தோட இருப்பா, கठोरமான வசனங்கள் தான் பேசுவா, எல்லாரையும் எடுத்தெறிஞ்சுதான் பேசுவா. எப்ப பார்த்தாலும் தன்னை பற்றிய பெருமையிலே ஊறி கிடப்பா. இரண்யாக்ஷன், இரண்யகசிப்பு, நம்ம நிறைய பேரை பார்க்கலாம். சிசுபாலன் இவாள்லாம் பார்த்தோம்னா இப்படியே தானே. என்ன ஒரு பொது இடத்துல கூட கச்சாமச்சான் பேசுவா. துரியோதனன், கர்ணன், இவாள்லாம் அப்படிதான். இவாள்லாம் நல்ல குணவான்கள். அதனால இந்த ராஜச குணம்னு ஒண்ணு இருக்குப்பா. தஹே சீக்கிர கோபி சதா கதாபி ந தரி மரியாதா ராஜகாரண சம்வாதா மிலோச்சி மிளோஞ்சி நேனே. ரொம்ப கோபம் வரும் இந்த ராஜச குணத்தில் இருக்கிறவாளுக்கு. அவருக்கு யாட்டி மரியாதை காட்ட மாட்டா. அவகிட்டலாம் உட்காந்து பேசிங்களாம் ஒரு நேரத்தை வீணடிக்க கூடாது. அது ஒரு ராஜ நீதியில சாம தான பேத தண்டம் அப்படின்னு 4 விதமா உண்டு. சில பேர் சமாதானம் பேசணும், சில பேர் இடத்துல தானம் கொடுத்து அவளை வசப்படுத்தணும், சில பேர் இடத்துல அவளுக்குள்ளேயே டிவைட் அண்ட் ரூல் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும், சில பேரை அடித்து துவம்சம் பண்ணி அடக்கணும். ஸோ இந்த மாதிரி ராஜசமுடையவர்கள் ராட்சசர்கள் கிட்டலாம் ரொம்ப உட்காந்து பேசி அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவள்லாம் சீக்கிரத்தில் கோபம் அடைவா. இதெல்லாம் அப்படின்னா ஒரு ராஜச குணத்தை வர்ணிக்கிற மாதிரி தாமச குணத்தை வர்ணிக்கிறா போல இந்த அப்சல் கானுடைய ஸ்வபாவத்தை சிவாஜி மகாராஜாவுக்கு உயிஜி அப்படின்றதுக்கு சொல்றாரு. எப்படின்னா நம்ம ஆஞ்சநேய மூர்த்தி ராவண சபைக்கு போகும் பொழுதும் ராவண சபையிலையும் திரும்பி வரும் பொழுதும் இந்த லங்கையுடைய விஷயங்கள், அங்க இருக்கிறவாளுடைய குணங்கள், ராவணனுடைய ஸ்திதி எல்லாத்த பத்தியும் ஒரு கிளாரிட்டி வச்சுண்டு அந்த தகவல்களை கொண்டு சேர்க்கிறார் ராமர் இடத்துல. அந்த மாதிரி இப்ப சிவாஜி இந்த அப்சல் கானை ஜெயிக்கணும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்கு. அப்சல் கான் சிவாஜியை பார்க்க வந்துட்டு இருக்கான். அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்றதுக்கு அவனை கைடு பண்ணணும். ஸோ அவனுக்கு இந்த விஷயத்தை சொல்றார் சமர்த்த ராமதாசர். சிவாஜி மகாராஜாவுக்கு இதெல்லாம் ஒரு கோடட் ஃபார்ம்ல சொல்லி கொடுக்கிறார். இட்ஸ் a டியூட்டி. ஒரு குழந்தைகிட்ட ஜாகிரதையா இருன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு எக்ஸாக்ட்லி இன் அதர் வேர்ட்ஸ் ஒரு கோச் ஒரு வேரியர் வச்சுக்கோங்க.
ஒரு மல்யுத்த பயிற்சி சொல்லித்தர, இல்லாட்டி ஒரு பாக்ஸிங் சொல்லித்தர ஒரு கோச்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பா. இல்லாட்டி ஒரு கிரிக்கெட் கோச், ஃபுட்பால் கோச். நிஜமாவே நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இந்த பிளேயர்ஸ் பெரிய ஆள், பிளேயர்ஸை விட பெரிய ஆள் இந்த கோச். ஏன்னா இந்த பிளேயர்ஸுடைய எமோஷனல், அப்புறம் அவளுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், எமோஷனல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறமா ஃபைட் பண்ணுற ஸ்ட்ரென்த், இதெல்லாம் அவள் அப்படியே கொண்டு வருவா அவகிட்ட. வெறுமை சும்மா பவுலிங் போடுறது மட்டும், பேட்டிங் ஆடுறது மட்டும், வெறுமை ஃபுட்பாலை பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லை. எதிரி வந்து ஒரு டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுறான், ஃபுட்பால்லாம் காலில் ஓங்கி அடிப்பா. அப்போ எப்படி தப்பிச்சுக்கணும், ஒவ்வொருத்தனுடைய அந்த ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய விளையாடக்கூடியவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அவள் எந்த விதமான யுக்திகளை உபயோகப்படுத்துறா, அதை வந்து எப்படி நாம் உடைச்சுண்டு வரணும். மகாபாரதத்திலேயே வந்து யுத்தத்தின் பொழுது நம்ம ப்ராமினெண்ட்டாக கேட்டது சக்கர வியூகம் அப்படின்னு சொல்லுவோம். சக்கரம் போல ஒரு செட் ஆஃப் வாரியர்ஸை நிற்க வைக்கிறது. அதுலேயே கருட வியூகம், சர்ப்ப வியூகம் நிறைய உண்டு. ஒவ்வொரு நாளும் இந்த வியூகத்தை மாற்றிகிட்டே இருப்பா. அதுக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சவாளா இருக்கு. இப்போ வந்து துரியோதனாதிகள் கூட்டத்தில் சர்ப்ப வியூகம் நாரி ராஜ்குமார் ஒரு ரஃபா சொல்கிறேன். சர்ப்பம்னா பாம்பு மாதிரி இப்படி வளைஞ்சு 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 போகும். ஸோ இந்த வீரர்களுடைய செட் ஆஃப் ஃபார்மேஷனே பாம்பு மாதிரி திடீர்னு பார்த்தா எங்கே தான் ஒன்றா சார் அப்படி வளைஞ்சு 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 திடீர்னு உள்ள வந்து அடிப்பா. நீங்கள் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ண முடியாது. இந்த சர்ப்ப வியூகம் இதெல்லாம் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பனண்ட்ல இருக்கவா, எதிர்பார்ட்டியில் இருக்கவா, எதிரணியில் இருக்கவா கருட வியூகன்ற மாதிரி பண்ணுவா. ஏன்னா சர்ப்பத்தை கருடன் தானே அடிக்கும். ஸோ கருடன் மாதிரியே மூக்கு, கருடன் மாதிரியே விங்ஸு, கருடன் மாதிரியே உடம்பு, இந்த மாதிரி ஃபார்மேஷனில் இந்த எதிரணியில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள் நிற்பார்கள். இப்போ நம்ம இந்த இண்டிபெண்டன்ஸ் டே பரேடு, இல்லாட்டி ரிபப்ளிக் டே பரேடு, இல்லாட்டி சில ஸ்கூல்லலாம் வந்து இந்த ஃபார்மேஷன் மாதிரிலாம் பண்ணுவோம் ரைட்டா. இப்போ ஒலிம்பிக்ஸ்லாம் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், அந்த 5 ரிங்கு. ஸோ என்ன பண்ணுவோம், அந்த 5 கலர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அங்கே வரக்கூடியவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறவாள் அந்த கலர்ஸ் எல்லோ, நான் தெரியாது ரஃபா சொல்ல, எல்லோ, க்ரீன், ரெட் அந்த மாதிரி கலர் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒன்றா வருவா, லைனில் நிற்பா. டக்குன்னு பார்த்தா இந்த கலராக அப்படியே ரவுண்டாக நிற்பா. அப்படியே பார்த்தா ஒரு ஒலிம்பிக்கோடைய சிம்பிள் ஃபார்ம் பண்ணுவா. ஸோ இந்த மாதிரி வியூகங்கள்னு பேர், வியூகம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கோச், ஒரு ட்ரெயினர் சொல்லி கொடுப்பார். ரொம்ப கஷ்டம். 11 பேர், அதில் ஒருத்தன் கேப்டன் இருப்பான், ஒருத்தன் வைஸ் கேப்டன் இருப்பான், ஒருத்தன் கீப்பராக இருப்பான். ஏன்னா கிரிக்கெட் வச்சு சொல்கிறேன். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எமோஷன் இருக்கும். இல்லை 11 பேரில் சில பேருக்கு சிலரை பிடிக்கும், சில பேருக்கு சிலரை பிடிக்காது. ஆனால் ஒரு டீமாக அவள் விளையாடணும். இண்டிவிஜுவல் அவளுடைய சுகதுக்க லாப நஷ்டங்களை பார்க்கப்படாது. அப்போ ஒரு இந்து சாம்ராஜ்யம், த லீடர், அந்த இந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்கு நிறைய சோல்ஜர்ஸ்க்கு லீடு பண்ணக்கூடிய லீடர் சிவாஜி. அந்த லீடருடைய கோச் சமர்த்த ராமதாஸ். குரு இஸ் யுவர் கோச். கோச் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கணும், ரைட்? அப்பதான் அந்த டீம் ஜெயிக்கும், அப்பதான் அந்த பிளேயர் ஜெயிப்பான். ஜஸ்ட் ஒரு கிங் அப்படின்னா லீடர், he has to lead, ரைட்? குரு உங்களை ஒரு லீடராக தயார் பண்றார். நல்லா கவனிச்சு பாருங்க. வேணாபாய் அவளை வந்து அந்த சாஃபல் ஸ்ரீராம நவமி அந்த விஷயத்துக்கு லீடர் மாதிரி செட் பண்றார், ரைட்? சில விஷயங்கள்ல அக்காபாய லீடரா செட் பண்றார், சில விஷயங்கள்ல கல்யாண் சுவாமியை லீடரா செட் பண்றார், சில விஷயங்கள்ல உத்தவ லீடரா செட் பண்றார், சில விஷயங்கள்ல தானே லீட் எடுக்கிறார். இந்து சாம்ராஜ்யம் இந்த விஷயத்துல சத்ரபதி சிவாஜியை லீடரா கொண்டு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டீம் லீடர் சொல்லுவோம், இன்னைக்கெல்லாம் ஐடியில சொல்றது டீம் லீடர். ஸோ டீம் லீடர்னா சொகுசு, அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் உண்டு, அப்போ அதுக்கேற்ற மாதிரி பொறுப்புகளும் உண்டு, அதற்கேற்ற மாதிரி சவால்கள், சேலஞ்சஸும் உண்டு.
ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கத்தான் செய்யும். If you want to become a leader, be ready to face challenges. நீங்க தான் முடியும். குரு உங்களோட கோச் வந்து எப்பவுமே ரொம்ப கொண்டாடிலாம் இருக்க மாட்டார், அப்பப்ப தட்டி கொடுப்பார், அவ்வளவுதான். அதே தப்பு பண்ணிட்டு வச்சு வாங்கிடுவார், அதே சமயத்துல டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும், இந்த டிப்ஸை நீங்க எடுத்துக்கணும், அந்த டிப்ஸை நீங்க செயல்பாட்டில் கொண்டு வரணும். அப்பதான் ரிசல்ட். குரு சொல்வதை காது கொடுத்து கேட்டால் மட்டும் போதாது மக்களே, என் அருமை சிஷ்யர்களே, சிஷ்யர்களே, என் அருமை தங்கங்களே, என் அருமை பக்தர்களே, பக்தைகளே, சொல்வதை கேட்பது என்பது அதை ஹிருதயத்தில் வச்சுண்டு செயல்ல கொண்டு வரணும். லைக் ஆஞ்சநேய மூர்த்தி போல ஜாம்பவான் சொன்னாலும் ஞாபகம் வர்றது, கிளம்புறாருல. எஸ், நேற்று கேட்ட கேள்வி அது எங்க இருக்குன்னா, மகேந்திரகிரி பர்வதம், திருநெல்வேலி, திருக்குறுங்குடி. திருக்குறுங்குடி போனா அங்க இருக்கிறவாளே காட்டி கொடுப்பார். அதுதான் மகேந்திரகிரி பர்வதம். இங்கிருந்து தான் ஆஞ்சநேய மூர்த்தி காவினார் அப்படின்னு இருக்கு, மகேந்திரகிரி. இஸ்ரோவுடைய அந்த ரிசர்ச் இதெல்லாம் அங்க மகேந்திரகிரியில நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? அதனாலே மகேந்திரகிரி பர்வதம், குறுங்குடி. ஓகே, ஸோ உங்க கோச் குரு, லிசன் டு ஹிம், ஃபாலோ ஹிம். அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க, அவர் ஃபாலோ பண்ணுங்க சொல்ல. நான் ஏன் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன், இந்த டக்கு டக்குன்னு முடிச்சு அடுத்த வேலையை பார்க்க அரசியல் கணக்கு கொண்டுடப்படாதாங்க. இல்ல, எய்தவன் ராமதாசன், செய்தவன் சிவாஜி. எஸ், எய்தவன் செய்தவன். எய்தவன் இருக்கு, அம்பை வந்து உலகத்தை எல்லாருமே சிவாஜி ரொம்ப கிராண்டா சொல்ற, தப்பே கிடையாது. ஆனால் இந்த சிவாஜி இந்த காரியத்தை செய்வதற்கான சகலவிதமான ஒரு கிரவுண்ட், பேட்டில் கிரவுண்ட் செட் பண்றது சமர்த்த ராமதாசர். ஸோ ஒரு குரு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றா அப்படின்னா நிறைய இருக்கு. அத கொஞ்சம் நிதானமா யோசிச்சு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு மக்கள், அடே ஆணைக்கு அறம்னா குதிரைக்கு குர்றம்னு அர்த்தம் இல்லடா அப்படின்பா. அப்ப அதனால இப்ப இப்படி பண்றேன், நோ வே. அது சமயம், சூழ்நிலை, அந்த விஷயம் எல்லாத்த பொறுத்து குரு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பார். சில சமயங்கள்ல அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு அட்வைஸ் கொடுப்பார். போன வாட்டி ஸ்திதி வேற, இந்த வாட்டி ஸ்திதி வேற. நீங்க இன்னும் பக்குவப்பட்டிருக்கலாம், இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் பக்குவம் மாறி இருக்கலாம், இல்லாட்டி இந்த விஷயத்தை அணுக வேண்டிய முறை வேற. கரெக்டா? இந்த யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க இளவரசன் இளவரசிக்கெல்லாம். அப்புறமா வாழ் பயிற்சி, அப்புறமா வில் பயிற்சி, இதெல்லாம் உண்டு. ஸோ வாழ சுற்றுற மாதிரி வில்லு கிடையாது, வில்லுக்கான மெத்தட் வேற. ஹார்ஸ் ரைடிங் வேற, ஒரு யானை மேல உட்காந்து போருக்கு போகிறது வேற. டூ வீலர் தான் வேற, புல்லட் ஓட்டுறது வேற. உங்களை இன்னும் ரீஃபைன் பண்றார், இன்னும் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் நோட் பண்ணி சொல்ல. உங்களுடைய பிளஸ், உங்களுடைய மைனஸ், உங்களுடைய பலம், உங்களுடைய பலகீனம், உங்களுடைய பிசிக்கல், உங்களுடைய மென்டல் ஹெல்த் எல்லாம் பார்க்கறாரு குரு. சும்மா எதோ ஒன்றை பார்த்துட்டு ஜஸ்ட் லைக் தட்லாம் அவரோட மூட் ஸ்விங்குக்கெல்லாம் உங்களை வச்சுக்கல. உங்க மூட் ஸ்விங்கு ஏற்ற மாதிரி தான் குரு மாறுறார். இன்னும் இருக்கு இந்த லெட்டர், புரிஞ்சுக்கோங்க. பகவத் அனுபவம், இதுவும் பகவத் அனுபவம் சிவாஜிக்கு. ஏன்னா இவ்வளவு அழகா ஒரு லெட்டர் எழுதுறார் குரு, உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறார் அப்படின்னா தட் இஸ் அ மெசேஜ். எஸ், ராதே கிருஷ்ணா அப்படின்னா தட் இஸ் அ மெசேஜ். ராதே கிருஷ்ணா என்ன மெசேஜ் இருக்கு?
இருக்கு. அப்படின்னா அது ஒரு மெசேஜ் இருக்கு. ஓஹோ அப்படின்னா அது ஒரு மெசேஜ் இருக்கு. ஓகே அப்படின்னா அது ஒரு மெசேஜ் இருக்கு. சரியா? இதுலயும் ஒரு மெசேஜ் இருக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம जय जय राम. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय भोलो वीर धीर सूरांजनेय स्वामी की जय. जय भोलो भारत माता की जय. ஆஞ்சநேய மூர்த்தி இங்கேருந்து கிளம்பின மலையை சொல்லிட்டேன். ஸ்ரீலங்காவில் எங்கே லேண்டு பண்ணார்? அந்த இடம் பெயர் கண்டுபிடியுங்கள். ராதே எந்த இடத்துல இறங்கினார்? கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா.